வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம ஒரு 100 பேருக்கு தான் சமைக்க போகிறோம். இந்த ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து சமீர் அவங்க தங்கச்சி ஐஷாக்காக பண்ணாங்க. அவங்க இதோட 2 தடவை பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ பேருக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஜான் கிச்சன் சுபேதாவும் அம்மா நானும் வரமா, இவ்வளோ பேருக்கு சமைச்சு பழக்கம் இல்லை, நானும் உங்கள் கூட செஞ்சு பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அவங்களுமே 2 சேனல் வச்சுருக்காங்க. கீழே நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். 2 சேனலுமே அவங்க தான் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு காய்கறி என்னென்ன காய்கறி வெட்டணுமோ காய்கறி, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் தான் சமைச்சோம். சாம்பார், ரசம், ஒரு 2 பொரியல், ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு ஸ்வீட் வித்தியாசமான ஸ்வீட் சுபேதா பண்ணாங்க. அது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த சமையல் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் சுபேதா தான் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலில் இந்த வீடியோவை போடுவாங்க. நான் இந்த மாதிரி நிறைய சமைச்ச வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம எல்லாருக்குமே 100 பேருக்கு, 20 பேருக்கு, 25 பேருக்கு சமைக்கிறது எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க சேனலில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அவங்கள சேனலில் போய் பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்திங்கன்னா என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 2வது இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி 100 பேருக்கு சமைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதான் என்னோட ப்ராக்டிஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். Zac'S தொலைக்காட்சிக்கு இது முதல் முறையா சுபேதாக்கா பெரிய கொண்டாட சமைக்கிறாங்க. அடுத்ததுல எண்ணெய் ஊத்த போறோம். அடுத்து என்ன தாளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தாளிக்க போறேன்னு தெரியாம எண்ணெய் ஊத்த போறாங்க. சமைக்கிறீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இவ்வளோ பெரிய குண்டால சமைக்கிறேன். இல்லைன்னா பக்கத்தில் அம்மா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க சுற்றி. அதனால் நம்மளை லைட்டாக பார்த்துக்கோமா அப்படின்னு அவங்களே கேட்டுருவாங்க. இப்போயும் ஆண்டி அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு 100 பேருக்கு சமைக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 20-30 தான் மேக்ஸிமமாக இருந்திருக்கு கெப்பாசிட்டி என்னோடது நான் செஞ்சதில். ஸோ ஃபஸ்ட் டைம் 100 பேர் சமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் அம்மா எக்கச்சக்கமான வேலை எல்லாமே பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. 5 பேருக்கு கீழே எப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே ரிசல்ட் தெரியுமா இல்ல டாக்டர் மாதிரி 24 மணி நேரத்துக்கு? இல்ல, கண்டிப்பா நல்லா இருக்கும் ரிசல்ட். அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். நாங்க 2 பேர் இருக்கோம். கண்டிப்பா ரிசல்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. வடை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ரெடிமேட் மாவு அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். டக்குன்னு தண்ணி ஊற்றி ஊறினதும் 2 பேரும் உட்காந்து தட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு ஸ்வீட் அவங்க செய்ய போகிறாங்க. அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க பாருங்க. இது என்ன ஸ்வீட்டுங்கா? இது தூதிகா ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொரக்காய் இருக்குல்ல, ஆமா, சொரக்காவோட ஹல்வா அதோடைய. ஆனால் இதோடைய கடையிலலாம் ஸ்வீட் கடையிலாம் தூதிகா ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓகே, இது என்ன ஒரு ஃபேமஸ்? இது நார்த் பாம்பே சைடு. நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? இது என் மாமியார் நல்லா செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே என் மாமியார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அது ரெண்டையும் கலவையா செஞ்சு Zac'S கிச்சன்ல ஒரு ஆமா. அப்புறம் கொஞ்சம் என்னோட கைவண்ணமும் இருக்கும் எல்லாத்துலயும். நடுவுல மானை தேனை பொன் மானை எல்லாம் போட்டுக்கிற வேண்டியதான் நம்மளா.
பாருங்கள், இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு புதுவிதமான ஸ்வீட் தான். ஏன்னா சுரக்காயில் அல்வா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க கொண்டு போன இடத்துல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஆசிரமத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த ஆசிரமம் பார்த்திங்கன்னா மணப்பாக்கத்தில் இருக்குது. இதை வந்து நான் ஒரு 2-3 வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் அது எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி 2-3 ஆசிரமத்தோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து இதோட என்கிட்ட வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி 2 முறை வந்து நான் செஞ்சுருக்கேன். 2வது உங்களால் யாராலெல்லாம் முடியுதோ அவங்க எல்லாருமே வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சமைச்சு போடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம காசு கொடுத்தா கூட அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. முடிஞ்சவங்க இந்த மாதிரி செய்ய பாருங்கள். பாருங்கள், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு ஆசிரமத்துக்குமே கொஞ்சம் செய்ய சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் டைஃபரு, பழங்க, அதுக்கப்புறம் டவலு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா முகப்பேரில் இருக்குது. இங்கேயுமே ரொம்ப சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே நிறைய குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கள். இவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். போய் நீங்களே வந்து நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சுபேதா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.